பேஷன் பைக்கில் இந்த ஃபுட் ரெஸ்ட், அதாவது சைடு ஸ்டாண்டு ஃபுட் ரெஸ்ட் கம்ப்ளீட்டாக சேஸோடு வருது. ஃபுல்லாக கட் ஆகிடுச்சு. எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கு பாருங்கள். இது சேஸ், இந்த சேஸில் தான் இது கம்ப்ளீட்டாக வரும் எல்லாமே. இது பூரா டேமேஜ் ஆகிருக்கு. இப்போ இதை பூரா சரி பண்ணணும். அப்போ தான் ஸ்டாண்டு போட முடியும். சைடு ஸ்டாண்டு இருக்கணும்னா இது இருக்கணும். இல்லைனா இழுத்து ஒரு தடவை சென்டர் ஸ்டாண்டு தான் போட்டாகணும். இப்போ இந்த மாதிரி ரொம்ப டேமேஜ் ஆகி வந்திருக்கு. இதை நான் சரி பண்ண போகிறேன். எல்லாம் ரெடி பண்ணி பற்ற வச்சுட்டு காட்டுறேன். தேங்க்யூ. ஃபுல்லாக பீஸு கொடுத்துட்டேன். சைடு ஸ்டாண்டில் இந்த பக்கம் அழுத்துமேன்ட்டு இந்த பக்கம் அடி பாட்டத்தில் தான் பீஸை கொடுக்கணும். கொடுத்து இங்கே ஸ்ட்ராங் பண்ணால் வலுவாயிடும். அப்படி தான் கொடுத்துருக்கேன். எல்லாம் பக்கா வைக்க வச்சு ஸ்ட்ராங் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி வசம் வச்சு பார்த்துக்கணும். பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி சாய்மானம் நிறையா இருக்கா, லெவலாக இருக்கா, அதெல்லாம் பார்த்துக்கணும். இல்லைன்னா பற்ற வச்சு முடிச்சதுக்கப்புறம் வண்டி ஒன்று சாஞ்சா மாதிரி இருக்கும், இல்லை நேராக நட்டமாக நிற்கிற மாதிரி இருக்கும், சாயிற கீழே உழுவுற மாதிரி. இதெல்லாம் பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டு தான் பற்ற வைக்கணும். எல்லா வசமும் பார்த்தாச்சு. வண்டி ஸ்டடியாக இருக்குது. அப்புறம் தான் அந்த ஸ்டாண்டெல்லாம் கழட்டிட்டு பற்ற வைக்கிறேன். அடியில் பீஸ் கொடுத்துட்டேன். வலுவாக பற்ற வச்சாச்சு. முரட்டு எல்லாமே கேஸ் வெல்டு தான். கம்ப்ளீட் எல்லாம் கேஸ் வெல்டு. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். எல்லாம் மாட்டிட்டு காமிக்கிறேன். தேங்க்யூ. ஓகே, பற்ற வச்சாச்சு. அப்படியே ஸ்டாண்டில் நச்சு நிற்கிதா? அப்படி தான் இருக்கணும். இந்த லெவல் தான் இருக்கணும். இதை விட நேராகவும் இருக்கக்கூடாது, கீழே சாஞ்சும் இருக்கக்கூடாது. கரெக்டாக இருக்குது. இனிமேல் எல்லாம் பெட்ரோல் டேங்க்லாம் சேஃப்டிக்கு கழட்டி விட்டுருந்தேன். எல்லாத்தையும் மாட்டிடலாம். கிட்டு எல்லாத்தையும் மாட்டிடலாம். வேலை முடிஞ்சு. ஃபுல் வெல்டு. அடியிலலாம் பீஸ் கொடுத்துருக்கேன்.